வெனஸ்டே ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆம்லெட் தான் ரெடி பண்ணியிருந்தேன். தம்பி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துச்சுட்டு அவனுக்கு பசியாகும்னு சொல்லி ஆம்லெட் போட்டு அப்படியே மாமா இருக்காங்க அப்படிங்கிறனால மாமாவுக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தா. சரி அவள் எந்திரிச்சதுக்கப்புறம் அவளுக்கு போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மட்டும் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டு அப்படியே மாமா காஃபி வச்சு கொடுத்தாச்சு. நைட் டின்னருக்கு வெங்காய சட்னியும் தோசையும் தான் ரெடி பண்ணியிருக்கேன். தோசை ஊற்றிட்டு இருக்கிறப்ப தான் ஒரு ஞாபகம், என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நாளைக்கு என்ன சமையல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். அப்படி தோசையும் ஊற்றிட்டு என்ன குழம்பு காய் இருக்குது, என்ன குழம்பு பண்ணலாம், என்ன பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் யோசிச்சு ஒரு முடிவு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பாப்பாவும் எந்திரிச்சு வந்து சாப்பிட்டு அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க் இருந்துச்சு. சரி அதையுமே கைப்பிடிச்சி எழுத வச்சுட்டு இருந்தேன். ட்ராயிங் எல்லாம் அவளே சூப்பராக பண்ணிடுவாள். எழுதுறது மட்டும் அம்மா கைப்பிடிங்கன்னு சொல்லுவாள். சரின்னு சொல்லி அப்படியே பிடிச்சது எழுதி வச்சு ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேங்கிள் ஒர்க் இருந்துச்சு. சரி அதையுமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தேங்க. பாதி தான் முடிச்சு, இதுக்கு மேலே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் விட்டுட்டு போய் படுத்து தூங்கியாச்சு. நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி